ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரோவனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ரோவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மிஸ்டர் பீனுக்கு இப்படி ஒரு மறுபக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. அவரோட இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவரோட தாட்ஸ் ஆகட்டும், அந்த தாட் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்படி இல்லாமல் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும். மிஸ்டர் பீன் அப்படின்னா ஒரு கோணாங்கித்தனமாக நடக்கிறது, போகிறது, மீனிங்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுறது, சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு குட்டி பொம்மையை தூக்கிக்கிட்டே எல்லா இடத்துலையும் சுற்றுறது, ரோமுக்கு போகிறது, இட்டாலிக்கு போகிறது, ஹாலிடேஸ் போகிறது, அவரோட படத்துலலாம் அப்படி தானே வரும். ஸோ இவர் என்னவா இருந்துட போகிறாரு, ஜஸ்ட் ஒரு காமெடியன் அப்படி தான் நினச்சேன். ஜஸ்ட் காமெடியன் அப்படின்னு தப்பாக நினச்சேன். ஆக்சுவலாக அவருக்குள்ள ஒரு சூப்பர் பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்கு. அவரால் நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சிருந்திருக்கு. அதை தான் வாங்க தொடர்ந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலா நம்ம ரோவன 2012ல சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ஓப்பனிங் செரமனில லண்டன்ல நடந்திருக்கு. அதுக்கு மிஸ்டர் பீனாவே அவரு அதுக்குள்ள வந்திருக்காரு. ஒரு காமெடி ஸ்கெட்ச்லயும் அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அது அந்நேரம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. செம்ம ஹிட்டும் ஆச்சு. அதாவது பியானோல தொடர்ந்து ஒரே கீனோட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு காமெடி பண்ணாரு. அது ரொம்ப அந்நேரம் ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல த டெய்லி டெலிகிராஃப் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, என் உடம்பு ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறத விட, நானே எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த ஏஜ்ல போயிட்டு குழந்தைத்தனமா நடந்துக்கிறது சரியில்லன்னு தோணுச்சு. அதனால நான் அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் பீன் அந்த கேரக்டர்ல நான் தொடர்ந்து பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்காக நான் ரிட்டயரும் ஆகல அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் அதுக்கப்புறமா வந்த படத்துலலாம் வந்துட்டு ஜானி இங்கிலீஷ் ஆகட்டும், அந்த மிஸ்டர் பீனோட சாயல் இருக்கும். ஆனா அதுக்காக மிஸ்டர் பீன் அளவுக்கு இருக்காது. அவர் வந்து அதுக்கப்புறம் கூட நெறைய படங்கள் பண்ணாரு. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணாங்க. கிடைச்ச எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ரோவன் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்னிக்கர்ஸ் ஆட்ல கூட அவர் வந்து வந்திருப்பாரு. நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? இதுக்கிடையில ஊடால வந்து 2014லயே வந்துட்டு அவருக்கும், அவர் ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆச்சு. ஆ அது வந்து ஆனா அவங்களோட பர்சனல் லைஃப். இத பத்தி ரோவன் வந்து வெளிய யார்கிட்டயும் வந்து பெருசா ஷேர் பண்ணிக்கல. பொதுவா ரோவனுக்கு அவரோட பர்சனல் லைஃப்ப பத்தி சோசியல் மீடியாலயோ, இல்ல சோசியலா பப்ளிஷ் பண்றதுலயோ அவருக்கு பெருசா விருப்பம் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் 2018 அக்டோபர் மாசத்துல மிஸ்டர் பீன் யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல வந்து அவரு டைமண்ட் ப்ளே பட்டனே வாங்கியிருந்திருக்காருங்க. அதாவது 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 94 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. இது எந்த வரைக்கும் கணக்கீடு அப்டின்னா, ஜூலை வரைக்கும். இந்நேரம் ஒரு க்ரோர தாண்டி போயிருப்பாருங்க. கண்டிப்பா க்ரோருக்கு மேலேயுமே போயிருந்திருப்பாரு நம்ம ரோவன். ஆ அது மாரி அவர் வந்துட்டு 2014ல வந்துட்டு ஐடிவில வந்து ஒரு நியூ அனிமேட்டட் சீரிஸ் வந்துச்சு. அதாவது ஆ நம்ம மிஸ்டர் பீனுக்கு வந்துட்டு சாகா வரம், அதாவது அனிமேஷன்ல எப்பயுமே அவருக்கு வயசே ஆகாத மாதிரி அவர் வந்து அதுலயும் வந்தாரு. அவர் வந்து அதே மாதிரி லயன் கிங் அப்படிங்கிற ஃபேமஸான மூவி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அதுல அந்த ஜாசு அந்த பறவை கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு வாய்ஸ் குடுத்தது நம்ம ரோவன் தான். அதுல அதே மாரி ஒரு பாட்டும் கூட அவர் பாடியிருந்திருப்பாருங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் வெயிட் டூ பி த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நெறைய ஃபிலிம்ஸ்லயும் அவர் அதுல ஆக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்கூபி டூ, அதுக்கப்புறம் ராட் ரேஸ், ஆ இன்னும் பல சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பண்ணியிருந்திருக்காரு. நம்ம ரோவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலா பி அப்படிங்கிற லெட்டர் பி, அதாவது ஏக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வார்த்தைய சொல்றதுல நெறைய அந்த ஸ்டாமரிங் பிரச்சனை இருந்திருந்திருக்கு. அதனால அவர் வந்து அவரே வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நெறைய யூஸ் பண்ணி, அவர் அத ஒரு காமெடியாவே யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. மிஸ்டர் பீன் கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த படங்கள்ல அவர் காமெடிக்காகவே அவரே வேணுக்குன்னே அந்த பி அப்படிங்கிற அந்த வார்த்தைய தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியோ, இல்ல காமெடிய ப்ரொனவுன்ஸ் பண்ணியோ அவரோட பலவீனத்த பலமா மாத்திக்கிட்டாரு. ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, பாப் அப்படிங்கிற கேரக்டர் காமெடியா சொல்லியிருந்திருப்பாரு. அத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு
அவரோட ஃபேஸ எல்லாருமே வந்துட்டு ரப்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி தான் அடையாளப்படுத்துனாங்க பிரிட்டன் மக்கள் வந்துட்டு. ஏன்னா, அவர் ஃபேஸ் வந்துட்டு அவ்ளோ ஃப்ளெக்சிபிளா இருந்திருக்கு. அவரு அதே மாதிரி அந்த மிஸ்டர் பீன் கேரக்டருக்காக ரொம்பவே உழைச்சாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அவர் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஆளாவும், அது காமெடி பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்திருக்கு. இதனாலேயே அவர உலகம் முழுக்க எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு, தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. எல்லாருமே மிஸ்டர் பீன ஃபீல் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாரு அப்டின்னா, "ஆஃப்ரிக்கா போயிருந்தேன். அந்த இடத்துல பெருசா வசதி எதுவுமே இல்ல. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு. அதுல மிஸ்டர் பீன் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தோனே எனக்கே செம ஷாக்கா இருந்தது. மக்கள் வந்து என்னைய அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு." அப்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஆ இந்த மிஸ்டர் பீன் அப்டின்ற கேரக்டர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிலீஸ். அது வந்து நான் கிடையாது. ரோவன் கிடையாது. அது வந்து என்னோட இந்த ரோவன் கேரக்டர வந்துட்டு, எனக்கு இதுல செய்ய முடியாததெல்லாம் நான் வந்து ஃப்ரீயா அதாவது மிஸ்டர் பீன்குள்ளற போய் என்னால செய்ய முடியும். அப்படின்னு சொல்லிட்டும் அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாரி இன்னொரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரோவனுக்கு ஆ காரு இந்த மாரி ஒரு வெஹிக்கிள் அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா. அவர்கிட்ட எக்கச்சக்கமா கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் வந்துட்டு அதே மாரி டாப் கியர் அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராம் செலிபிரிட்டீஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கார் ப்ரோகிராம்ல வந்துட்டு அவரு பார்ட்டிசிபேட் பண்ணி 1 ஹவர் 42 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் வந்துட்டு அவர் வந்து டிரைவ் பண்ணியிருந்திருக்காரு. இது வந்து என்னன்னா, செலிபிரிட்டி அந்த போர்ட்லயே வந்து இவர் தான் டாப்பு. அதுல முக்கியமா அவர அண்டர்லைன் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம டாம் க்ரூஸ் இருக்காரு இல்லையா? அவரு ஒரு பெரிய லெஜண்ட் இல்லைங்களா? சினிமா வேர்ல்ட்ல. இம்பாசிபிள் அப்படிங்கிற மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற படத்துல அவரு ரொம்ப சூப்பரான ஸ்டண்ட் கூட பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டாம் க்ரூஸையே இவரு பீட் பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலா டாம் க்ரூஸ் கூட 2 மினிட்ஸ் பிஹைண்ட் அதாவது பின்னாடி இருந்திருக்காங்க. நம்ம ரோவன் தான் வந்துட்டு டாப். அப்பன்னா அவரு கார் மேல எவ்ளோ வெறித்தனமா இருந்திருப்பாரு பார்த்தீங்களா? அவருக்கு காருன்னா அவ்ளோ பிடிச்சிருந்திருக்குங்க. அவர் வந்துட்டு அதே மாரி இந்த லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டென்னிஸ் ஸ்கர்ட் அப்படிங்கிற அந்த வண்டியிலயும் வலம் வருவாரு போல. அவரு வந்து இந்த மாரி வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பேஷனாவே இருந்திருக்காரு. நம்ம ரோவன் கிட்ட என்னென்ன கார்லாம் இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. ஆஸ்டன் மார்டின் DB7 வான்டேஜஸ் அப்படிங்கிற அந்த கார். அந்த கார் வந்துட்டு ஜானி இங்கிலீஷ் 2003ல ரிலீஸ் ஆன அந்த படத்துல அவரு அந்த கார பயன்படுத்தி இருந்திருப்பாரு. இது வந்து ஒரு செம்ம மாடல் ஆன ஒரு காரு. அப்புறம் மெக்லாரன் F1 GTR அப்படிங்கிற காரு, Audi A8, Mercedes Benz 500e, Bentley Mulsanne, Honda Civic Hybrid, அப்புறம் வந்துட்டு Lancia Delta Intergrade, ஆஸ்டன் மார்டின் V8 Zagata, ஆஸ்டன் மார்டின் DB2, Honda Acura NSX, BMW 328, Ford Falcon அப்படின்னு சொல்லிட்டு பல கார் இதெல்லாம் வந்துட்டு செம்மையான கார்ஸுங்க. இதெல்லாமே வந்து நம்மால் ரோவன் வந்துட்டு வச்சிருக்காரு. அப்படின்னா அவருக்கு கார் மேல எப்படி ஒரு பேஷன் இருந்திருக்குன்னு பாருங்களேன். இது போக அவர் வந்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் அதாவது HGV அப்படிங்கிற அந்த லைசென்ஸையுமே ரோவன் வந்து வச்சிருந்திருக்காரு. அந்த வெஹிக்கிள் எவ்வளோ வெயிட்டான வெஹிக்கிள் தெரியுமா? 3.5 டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள்க்கும் நம்ம ஆளு லைசென்ஸ் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இதுக்கிடையில கார்லாம் ஓட்டுனா வந்துட்டு அடிபடாம இருக்க முடியுமா? நம்ம தல வந்துட்டு அதுலயும் வந்து கிராஷ்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அது எந்த கார் அப்படின்னா, மெக்லாரன் F1 அப்படிங்கிற ஒரு சூப்பர் கார அதோட வேல்யூ என்ன தெரியுமா? நம்ம ஊர் மதிப்புக்கு வெறும் கம்மியான காசு தாங்க. $8,34,00,000 அந்த கார். அதாவது 100,000 மதிப்புள்ள அந்த கார ஒரு ஸ்டேஷனரி மின் மெட்ரோல அவர் வந்துட்டு லைட்டா கிராஷ் பண்ணிட்டாரு. ரொம்ப டேமேஜ் இல்ல. ஒரு $600 தான் வந்துட்டு அவருக்கு வந்து டேமேஜ் ஆயிருந்திருக்கு. கொஞ்சம் சேஃப்டியா தான் நம்ம ஆளு ஓட்டியிருந்திருக்காரு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியா தான் சார் வந்து தப்பிச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து அவரோட ஆஸ்டன் மார்டிஸையுமே கூட சின்ன சின்ன கிளப்ஸ் சீரிஸ்ல போகும்போது சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் கூட அவருக்கு ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து போல்டா பாலிடிக்ஸ்லயும் கூட அவர் வந்து நெறைய கருத்துக்கள வெளியிட்டிருக்காரு. 2004ல பிரிட்டிஷ் லேபர் லா பத்தின அந்த திட்டங்கள வெளியிட்டபோது, அவரு போல்டாவே அவரோட அப்போசிஷன தெரிவிச்சிருந்திருக்காரு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், தாட்ஸ் இதெல்லாம் வந்து
பாதிக்கக்கூடிய, இல்ல மத வெறுப்ப தூண்டக்கூடிய எதையுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவரோட போல்ட் ஸ்டேட்மெண்ட்ட அவரு பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. இது போக அவரோட ஸ்கூல்ல டோனி பிளேர் இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்தோட பிரதமரா இருந்தவருங்க. அவரோட இவரு ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. ஆனா டோனி பிளேர் வந்துட்டு 2 வருஷம் சீனியர் நம்ம ரோவனுக்கு. 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. ரோவனோட அண்ணாவும், டோனி பிளேரும் வந்துட்டு ஒரே கிளாஸ்மேட்ஸ் தான். இது போக நம்மளோட ரோவன் வந்துட்டு நெறைய ஆர்டிகிள்ஸ் கூட எழுதுவாரு. எத பத்தி தெரியுமா? கார், CAR அப்படிங்கிற அந்த பிரிட்டிஷ் மேகசினுக்கு வந்துட்டு அவர் வந்து நெறைய ஆர்டிகிள்ஸையும் எழுதி அனுப்பியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான அவார்ட்ஸ் என்ன அப்படின்னா, 2013ல குயின்ஸ் பர்த்டே அப்போ இந்த ஹானர் அவார்ட் எல்லாம் குடுப்பாங்க போல அவங்க ஊர்ல. அத வந்து அவர் ஒரு சிறப்பான சர்வீஸ் பண்ணியிருந்திருக்காரு. எதுல அப்படின்னா, டிராமா அண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸுக்காக அவருக்கு ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. அந்த அவார்டையும் நம்மளோட ரோவன் வாங்கியிருந்திருக்காரு. இது போக அவர் வந்துட்டு டைகர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு புரொடக்ஷன் கம்பெனில பார்ட்னரா இருக்காரு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஆலிவர் தியேட்டர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெஸ்ட் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் 1982லயும் கிடைச்சிருந்திருக்கு. இது வந்து அவர் 1981ல ஒரு சீசன்ல நடிச்சதுக்கான பெஸ்ட் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ அவர பத்தின ஒரு ஒரு ஒன் லைன் ஃபேக்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து அவர பத்தி கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரப்போற நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். அத நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணாரு, எத பத்திலாம் அவர் வந்து என்ன மாரி முக்கியமான ப்ரோகிராம்ஸ்லலாம் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.